வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் அண்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வாங்க இப்போ இன்றைக்கான நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான தேர்ஸ்டேக்கான அனாலிசிஸ் நம்ம ஃபஸ்ட் பார்த்துட்டு தென் நாளைக்கு ஃப்ரைடே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்க செட்டப்ஸை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மட்டும் மேக் பண்ணிவிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணிங்கனாலே போதும். ஷியோராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரிடே மார்க்கெட் மூவும் போயிட்டுருக்கு. ஸோ வாங்க இப்போ தேர்ஸ்டேக்கான ஒரு கிளியர் அனாலிசிஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ எப்பவும் போல தான் நம்ம செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸை நம்ம என்ட்ரிக்கான பெஸ்ட்டு டைமை சூஸ் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும், ரைட்? ஸோ நம்ம லைனில் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது இங்கே வந்துட்டு நமக்கு வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்ஸில் ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 25210 நீங்கள் பை பண்ணியிருக்கலாம். ஸோ இங்கே டவுன் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம புட் ப்ரைஸில் பை பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் இங்கே பை பண்ணியிருந்தீங்கனாலே போதும். இதுலேருந்து இங்கேருந்து இது லோ வரைக்குமே பாருங்கள், மார்க்கெட் டவுன் வர்ட்ஸில் தான் இருந்தது இல்லையா? ஸோ இதோட லோ வரைக்கும் ஒரு 51 பாயிண்ட் ஒரு சிங்கிள் ட்ரேடில். ஸோ இதோட க்ளோசிங் வேல்யூ 25159 வரைக்கும் ஒரு 51 பாயிண்ட் நீங்கள் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் ஒரு சிங்கிள் ட்ரேடில் ஏர்ன் பண்ணியிருக்கலாம். ஸோ இதை நிஃப்டி 50க்கான நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். தென் வாங்க நெக்ஸ்ட் ட்ரேட் நம்ம பார்க்கலாம். அகைன் நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம லைனில் இங்கே உடனே ஒரு சூப்பர் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை தான் கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூ, ரைட்? பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் தான், பட் இங்கே அப் ட்ரெண்ட்ஸில் கிடச்சிது. ஸோ நம்ம கால் ப்ரைஸில் பை பண்ணியிருக்கணும். 25238 உங்கள் கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் நீங்கள் வந்து பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து பாருங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து அப் ட்ரெண்ட் மூவ் தான், அப் மூவ் தான் இருந்தது. அப்வர்ட்ஸில் தான் மார்க்கெட் மூவ் இருந்தது. பட் நான் வந்துட்டு இந்த லைனவே என்னோட டார்கெட்டாக செட் பண்ணி நான் மென்ஷன் பண்ணுறேன் உங்களுக்கு. பிகாஸ் நான் ஆல்ரெடி நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ டைம் டிலே ஆக நம்மளோட ப்ரீமியம் வேல்யூ ரொம்ப ரெடியூஸ் ஆகும். ஸோ அதனால் எவ்வளோ இயர்லியராக நீங்கள் உங்கள் டார்கெட் செட் பண்ணி ஏர்ன் பண்ணிவிட்டு வெளியே வர முடியுமோ அந்த அளவுக்கு இயர்லியராக நீங்கள் வந்துட்டு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோடு நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிடுறது பெஸ்ட் மூவாக இருக்கும். ஸோ நம்மளோட இந்த லைனை நான் டார்கெட்டாக நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு 142 பாயிண்ட் வரைக்கும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் ஒரு சிங்கிள் ட்ரேடில் நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கலாம். இல்லை நான் இன்னும் மேக்ஸிமமாக எடுத்துகிட்டு போகிறனாலும் இதோட ஹைக் வரைக்குமே வந்துட்டு நமக்கு ப்ராஃபிட் புக்கிங் தான். 25458 வரைக்கும் மேக்ஸிமமாக எடுத்துகிட்டு போயிருந்தீங்கன்னா ஒரு 220 வரைக்குமே வந்துட்டு ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் உண்டு. பட் ப்ரீமியம் வேல்யூ ரொம்ப ரெடியூஸ் ஆயிருங்கிற ரீசனால தான் எப்போவுமே ரொம்ப எவ்வளோ இயர்லியராக நம்மளோட டார்கெட் செட் பண்ணி அச்சீவ் பண்ணிட்டு நீட்டாக எக்ஸிட் ஆக முடியுமோ அவ்வளோ இயர்லியராக பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ இதாங்க நிஃப்டி 50க்கான இன்றைக்கான அனாலிசிஸ். ஆக்சுவலி தேர்ஸ்டேக்கான அனாலிசிஸ் இதுதான். ஒன்லி 2 ட்ரேட்ஸ் தான் நம்ம அட்டன் பண்ணோம். 2 கன்ஃபர்மேஷன்ஸ், ஒரு 193 பாயிண்ட் வந்து ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ இது யூஸிங் அவர் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ். இப்போ நம்ம ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா ஷுவராக வந்துட்டு ஒரு 193 பாயிண்ட் வந்துட்டு ஒரு நிஃப்டி 50ல் மட்டும் நான் சொல்கிறேன் ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக இன்றைக்கி தேர்ஸ்டேவை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ வாங்க இப்போ நிஃப்டி 50க்கு நாளைக்கு ஃப்ரைடே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க நாளைக்கு ஃப்ரைடே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் நம்ம பார்த்துடலாம். நாளைக்கு மார்க்கெட் மூவ் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்துடலாம். 25518, then 25603, then 25660, then 25764, then 25818, then 25928. ஸோ இதாங்க இது நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ஃப்ரைடே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் ஃபார் நிஃப்டி 50 அப் ட்ரெண்ட்ஸில் நாளைக்கு மார்க்கெட் மூவ் இருந்தது அப்படின்னா. இஃப் சப்போஸ் டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்தாலும் அதுக்கான டார்கெட்ஸும் நம்ம பார்த்துடலாம். 25337, 25233, 25173,
then 250 99, then 250 40, then 249 77. ஸோ இதாங்க நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் ஃபார் நிஃப்டி 50 நாளைக்கு. போத் பார்த்தாச்சு இல்லையா, அப் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டவுன் ட்ரெண்ட்ஸ் நம்ம போத் டார்கெட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம ப்ரொவைட் பண்ணுற இந்த டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. மேக் பண்ணிவிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். தெரியும், ரிவர்சல் ஆர் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் ரெண்டில் ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு கண்டிப்பாக வேணும். நம்ம லைனில் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் பையிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷூராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரிடே மார்க்கெட் மொமெண்டமும் போயிட்டுருக்கு. ஸோ எவ்ரி அனாலிசிஸ் வாட்ச் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு கிளாரிஃபை ஆகும். வாங்க இப்போ பேங்க் நிஃப்டிக்கான தேர்ஸ்டேக்கான ஒரு அனாலிசிஸ், தென் நாளைக்கு ஃப்ரைடே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் என்னங்கிறதையும் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ சேம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ண மாட்டோம். இங்கே நமக்கு பார்த்திங்கன்னா ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸுமே இல்லை, இருந்தாலும் நம்ம அட்டன் பண்ண மாட்டோம். ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸாக என்ட்ரிக்கான பெஸ்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். ஸோ நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ சிமிலர்லி இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது இல்லையா. ஸோ இதான் நம்ம லைனில் இங்கே ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 59725 நீங்கள் உங்கள் பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. பட் இங்கே என்னாச்சு, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மூவ் சுத்தமாக இல்லை. சடனாக ரிவர்ஸ் ஆகிட்டு ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் ஒன்று ஹிட் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேடில். ஸோ இங்கே நம்ம கால் ப்ரைஸில் பை பண்ணோம், ரைட். சடனாக இங்கே நமக்கு டவுன் கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு. ஸோ இங்கே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 47 பாயிண்ட் வந்துட்டு ஒரு சிங்கிள் ட்ரேடில் ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் ஒன்று நமக்கு ஹிட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும், ரைட். ஸோ இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இங்கே எதுவுமே ப்ராப்பராக இல்லாதனால இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம லைனில் இங்கே அகைன் ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது அப் ட்ரெண்ட்ஸில். ஸோ இங்கே வந்து கால் ப்ரைஸில் சிமிலர்லி மறுபடியும் நம்ம கால் ப்ரைஸில் தான் நம்ம பை பண்ணியிருக்கணும். 59717 நீங்கள் உங்கள் பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்துருக்கலாம். ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னாலே போதும். இங்கேருந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு அப் ட்ரெண்ட்ஸில் தான் இருந்தது மார்க்கெட் மூவ் ஃபுல் அண்ட் ஃபுல். ஓகே, 60058 வரைக்குமே வந்துட்டு ஒரு சிங்கிள் ட்ரேடில் நீங்கள் வந்து நீட்டாக ஒரு 341 பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட செகண்ட் ட்ரேடை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு 47 லாஸ்னாலும் செகண்ட் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் உங்களுக்கு பேங்க் நிஃப்டியோட இன்றைக்கான ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஸோ ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு 294 பாயிண்ட் ஒன்லி ஃபார் பேங்க் நிஃப்டி நான் சொல்கிறேன். பேங்க் நிஃப்டியில் மட்டுமே நீங்கள் வந்து ஒரு 294 பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் வந்து உங்களோட ட்ரேடை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஐ மீன் இன்றைக்கி தேர்ஸ்டேக்கான ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி அங்கே ஒரு 193, இங்கே ஒரு 294. ஸோ 487 பாயிண்ட் தேர்ஸ்டே ஸ்டேட்டஸ் படி நீங்கள் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 நான் போத் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 487 பாயிண்ட் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் உங்களுக்கான இன்றைக்கி டே கம்ப்ளீட் ஆகிருக்கணும். யூஸிங் அவர் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம ப்ரொவைட் பண்ணுற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட்ஸ் பை பண்ணியிருந்தீங்கன்னா ஷுவராக ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் உங்களோட எவ்ரிடே மூவ்மே போயிட்டுருக்கும் மார்க்கெட்டில். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டிக்கு ஃப்ரைடே நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் பார்த்துடலாம். நாளைக்கு மார்க்கெட் மூவ் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்துடலாம். 60118, 60303, 60544, 60761, 60956, 61123. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அப் ட்ரெண்ட்ஸில் நாளைக்கு மார்க்கெட் மூவ் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் இது. ஸோ டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம பார்த்துடலாம் வாங்க. 59817, தென் 59575, then 59336, 59143, then 58949, then 58670. ஸோ இதாங்க நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய நாளைக்கு ஃப்ரைடே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் இது தான். ஸோ போத் பார்த்தாச்சு, நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி போத் செட்டப்ஸும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்க இந்த செட்டப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேடிங் வியூவில் ப்ராப்பராக ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. மேக் பண்ணிவிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் ஷுவராக நீங்கள் உங்கள் பையிங் ஸ்டார்ட் பண்ணலாம், உங்கள் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். பண்ணிங்கனாலே போதும். ஷுவராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரிடே மார்க்கெட் மொமெண்டமும் போயிட்டுருக்கு.
ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.